தீபம் என்றால் விளக்கு, ஆவளி என்றால் வரிசை. வரிசையாய் விளக்கேற்றி இருள் நீக்கி ஒளி தரும் பண்டிகைதான் தீபாவளி. மகிழ்ச்சியான இந்த நன்னாளில் சிறுவர்களும் பெரியவர்களும் அதிகாலையிலேயே எழுந்து எண்ணெய் தேய்த்து நீராடி புத்தாடை அணிந்தனர். சின்னஞ்சிறு குழந்தைகள் வண்ண ஆடை அணிந்து குதூகலத்துடன் மத்தாப்புகளை கொளுத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புத்தாடை அணிந்த இளைஞர்களும் பெரியவர்களும் விதவிதமான பட்டாசுகளை வெடித்து இனிதே கொண்டாடுகின்றனர் தீபாவளி பண்டிகையை. எங்கு பார்த்தாலும் பலத்த சப்தத்துடன் வெடிக்கும் பட்டாசுகளும் கண்களை கவரும் வகையில் வர்ணஜாலம் காட்டும் வெடிகளுமாக காணப்படுகின்றன. தித்திக்கும் தீபாவளியையொட்டி நண்பர்கள் உறவினர்களுக்கு வாழ்த்துக்களையும் இனிப்புகளையும் வழங்கி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். குழந்தைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள் வண்ண வண்ண ஆடைகளுடன் வலம் வந்தனர். சென்னையின் முக்கிய கோவில்களில் அதிகாலையிலேயே பக்தர்கள் குடும்பத்துடன் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பார்த்தசாரதி கோவில், கபாலீஸ்வரர் கோவில், சாய்பாபா ஆலயம், திருவேற்காடு, மாங்காடு, வடபழனி முருகன் கோவில் உள்ளிட்ட ஆலயங்களுக்கு அதிகாலையிலேயே ஏராளமானோர் வந்திருந்தனர். தீபாவளின்றது ரொம்ப ஸ்பெஷல் பண்டிகை. காலையில் சீக்கிரம் எழுந்துட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு அப்புறம் விதவிதமாக பக்ஷணம்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு என்னெல்லாம் முடியுதோ எல்லாருக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணி பாக்கி எல்லாருமே சந்தோஷமாக இருக்க மாதிரி பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பதி தேவஸ்தானம் கோயிலுக்கு தீபாவளி ஃபெஸ்டிவல்னால நல்லா தரிசனம் கிடைச்சது. அண்ட் நல்லா புது ட்ரெஸ் போட்டு இனிப்புகள் வழங்கி நல்லா தீபாவளி ஃபெஸ்டிவல் நல்லா சேஃபாக கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களிலும் அதிகாலையிலேயே பக்தர்கள் திரண்டனர். புத்தாடைகளுடன் குடும்பமாக வந்து பக்தியுடன் அவர்கள் வழிபட்டனர். விடுமுறை நாளான இன்று சுற்றுலா தலங்களுக்கு ஏராளமானோர் வருவார்கள் என்பதால் அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.